Okay students, நமக்கு வந்து நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா blood vessels. blood vessel மூணு டைப் இருக்கு. ஒன்று ஆர்ட்ரி, இன்னொன்று வெயின், இன்னொன்று கேப்லரிஸ். ஓகேவா? ஆர்ட்ரிஸ் வந்து ரத்தத்திலேருந்து ஆக்சிஜனை ஹார்ட்லேருந்து மற்ற பகுதிகளுக்கு ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிறது ஆர்ட்ரி. மற்ற ஆர்கன்லேருந்து ரிசீவ் பண்ணுறது வெயின்ஸ். ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறது கேப்லரிஸ். சரிங்களா? இப்போ பார்க்கலாம் பாருங்கள். இதுதாங்க ஆர்ட்ரிஸ் வெயின்ஸு. இங்கே பாருங்கள், ஹார்ட்லேருந்து இது ஆர்ட்ரி, இது வெயின். சரிங்களா? ஆர்ட்ரிக்கு வெயினுக்கு நடுவில் இருக்கிற டியூபுக்கு பேர் தான் கேப்லரிஸ். ஆர்ட்ரிஸ் என்ன பண்ணுன்னா ஹார்ட்லேருந்து பிளட் எடுத்துக்கிட்டு மற்ற பகுதிக்கு எல்லாத்துக்கும் கொண்டு போய் ரத்தத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அது கேப்லரிஸ் வாங்கிட்டு டிஷ்களுக்கு கொண்டு போய் கொடுக்கும். மறுபடியும் கேப்லரிஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து வெயின்ஸாக மாறி டிஷ்யூலேருந்து பிளட்டெல்லாம் கலெக்ட் ஆகி வந்து ஹார்ட்டுக்கு வந்து சேரும். இதுதான் ஆர்ட்ரிஸ் வெயின்ஸ். ஓகேவா? ஆர்ட்ரிங்கிறது ஹார்ட்லேருந்து பிளட்டை மற்ற பகுதிகளுக்கு கொண்டு போய் கொடுக்குறது தான் ஆர்ட்ரி. மற்ற பகுதியில் ரிசீவ் பண்ணிட்டு வர்றது வெயின்ஸ். ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறது கேப்லரிஸ். ஓகேவா? இதைத்தான் நம்ம தனித்தனி படிக்க போகிறோம். The vessels carrying the blood are three types. ரத்தம் போகிறது மூணு வகையான டியூப்பில் போகுது. They are arteries, veins and capillaries. ஒன்று ஆர்ட்ரி, இன்னொன்று வெயின், இன்னொன்று கேப்லரி. These vessels are hollow structures. உள்ளுக்குள்ள ஒரு ஓட்டை இருக்குது. Have complex walls. 3 layer of walls present ஆகிருக்கு. Surrounding the lumen. Lumenna ஓட்டை. அந்த ஓட்டை சுற்றி 3 லேயரில் வால் present ஆகிருக்கு. The blood vessel human composed of 3 layers. டியூனிக்கா இன்டிமா அது அப்படிங்கிறது உள்ளாரக்கூடிய லேயர். டியூனிக்கா மீடியா அப்படிங்கிறது நடுவில் இருக்கிற லேயர். டியூனிக்கா எக்ஸ்டர்னா அப்படிங்கிறது வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய லேயர். இந்த 3 லேயரும் கவரேஜ் ஆகி தான் நம்ம பிளட் வெசல் உருவாயிருக்கு. த இன்னர் லேயர் இஸ் டியூனிக்கா இன்டிமா ஆர் டியூனிக்கா இன்டர்னா சப்போர்ட்ஸ் வாஸ்குலார் எண்டோத்தீலியம். இது வந்து வாஸ்குலார் எண்டோத்தீலியம் டிஷ்யூவுக்கு சப்போர்ட் பண்ணும். The middle layer is tunica media composed of smooth muscles and extracellular matrix with contains protein and elastin. நடுப்பகுதியில் இருக்கிற லேயரில் எக்ஸ்ட்ரா செல்லுலார் இருக்குது, ப்ளஸ் ப்ரோட்டீன் இருக்குது, எலாஸ்டின் இருக்குது. The contraction and relaxation of the smooth muscles results vasoconstriction and vasodilation. நடுப்பகுதியில் இருக்கிற லேயர் வந்து சுருங்கி விரியும் தன்மை கொண்டது. கான்ஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா சுருங்கிறது, டைலேஷன் அப்படின்னா விரிகிறது, சுருங்கி விரியும் நடுப்பகுதியில் இருக்கிற லேயர். அவுட்டர் லேயர் டியூனியம் எக்ஸ்ட்ரீமா டியூனியம் அட்வான்சியா கம்போஸ்ட் ஆஃப் கொலாஜன் ஃபைபர்ஸ். த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளட் வெசல் இல்லஸ்ட்ரேட்டட் இன் ஃபிகர் 7.5. ஓகேவா? இதை நம்ம 7.5ல் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா? இப்போது ஆர்ட்ரிஸ் பற்றி படிக்கலாம். Arteries, the blood vessel that carry blood away from the heart is called arteries. ஹார்ட்டிலிருந்து மற்ற பகுதிகளுக்கு ரத்தத்தை எடுத்து செல்லும் குழாய்களுக்கு ஆர்ட்ரிஸ் என்று பெயர். The arteries usually deep inside the body. நம்ம ஏற்கனவே 10th படிச்சிருக்கோம். சரி, ஆர்ட்ரிஸ் எப்பவுமே எங்கே இருக்கும்? உடம்போட உள்பகுதியில் ஆழமாக பதிஞ்சிருக்கும். The wall of arteries thick and non-collapsible withstand high pressure. இந்த ஆர்ட்ரியோட பிளட் வெசலோட டியூப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மொத்தமாக இருக்கும். நான் கொலாப்சபிள், இது உடையவே உடையாது. வித் ஸ்டாண்ட் ஹை ப்ரெஷர், எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் அது தாங்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது. வால்வ்ஸ் ஆர் ஆப்சண்ட். இதுக்குள்ளார வால்வெல்லாம் கிடையாது. ஆல் ஆர்ட்ரிஸ் கேரிஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட். எல்லா ஆர்ட்ரியும் என்ன எடுத்துகிட்டு போடும்? ஆக்சிஜனேட்டட் பிளட் எடுத்துகிட்டு போடும். பட் எக்ஸப்ட் பல்மனரி ஆர்ட்ரி மட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட் எடுத்துகிட்டு. The largest artery is aorta. இது 1 மார்க்கில் கேட்பாங்க. சரி, லார்ஜஸ்ட் அயோர்டிக் பேர் அயோட்டா. இது ஹார்ட்லேருந்து பிளட்டு வெளியிடும். இது வந்து 2.5 சென்டிமீட்டர் டயாமீட்டர் அளவு இருக்கும். 2 mm திக் இருக்கும். It branch to smaller arterioles culminates inside the feed arteries. இது நிறைய பிரான்ச்சஸை பிரிஞ்சு போவாங்க. In tissues, arteries branches into arterioles. ஆர்ட்ரிஸ்லேருந்து வெளியில் வரக்கூடிய டியூபுக்கு பேர் ஆர்ட்ரியோல்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறேன். Yes, a blood enters into arterioles may be present 85 mm Hg. இதை வந்து கிலோ பாஸ்கலில் சொன்னால் 11.3.
but as leaves flows in capillary the pressure of drops 35 mm/Hg for அதாவது ஆர்ட்ரிஸில் போகிறப்ப 85 mm/Hg அளவுக்கு ப்ரெஷர் போகும். ஆனால் கேப்பிலரிஸ் போகிறப்ப 35 mm/Hg மட்டும்தான் இருக்கும். 1 mm/Hg அப்படிங்கிறது 0.13 கிலோ பாஸ்கல் அளவுக்கு இருக்கும். சரியா, 1 mm/Hg அப்படிங்கிறது 0.13 கிலோ பாஸ்கல் அளவுக்கு இருக்குது. The SI unit of mm/Hg is கிலோ பாஸ்கல். சரியா, இந்த கிலோ பாஸ்கல் இதோட SI யூனிட் வந்து mmHgயோட SI யூனிட் கிலோ பாஸ்கல். த ஆர்ட்ரியோல்ஸ் அப்படிங்கிறது ஸ்மால் நேரோ, சின்னதாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும், தின் வால்ட் அண்ட் விச் கனெக்டட் வித் கேப்லரிஸ். ஆர்ட்ரிஸ் அப்படிங்கிறது ஆர்ட்ரிஸ்லேருந்து பிரிஞ்சு போகக்கூடிய டியூபுக்கு பேர் ஆர்ட்ரியோல்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். A small sphincter junction between the arterioles and the capillaries regulate the blood supply. ஆர்ட்ரிக்கும் ஆர்ட்ரியோல்ஸ்க்கு நடுவில் ஒரு சின்ன ஸ்கின்டர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அது வந்து blood supply ரெகுலேட் பண்ணும். ஆர்ட்ரிஸ் do not always branch in arterioles, they are also anastomosis. ஆர்ட்ரிஸ்லேருந்து வெளியில் வர பிரான்ச்சஸுக்கு பேர் ஆர்ட்ரியோல்ஸ், அது எல்லா இடத்துலையும் அப்படி இருக்கிறது இல்லை. சரி, அனஸ்டோமியோசிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னு என்னென்னா, ஆர்ட்ரி வந்து ஒரு டியூப்பில் போயிட்டுருக்கும், அது சப்போர்ட்டிவாக பக்கத்தில் 4-5 டியூப் ஆல்டர்னேட்டிவ் பாத்வே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அனஸ்டோமியோசிஸ் அப்படின்னு சொல்லி பேர். அனஸ்டோமியோசிஸ்னால் என்ன? ஆல்டர்னேட்டிவ் பாத்வே. சரியா, அப்படின்னு தான் அதுக்கு பேர் அனஸ்டோமியோசிஸ் அப்படின்னு சொல்லி பேர். இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு வாட் இஸ் அனஸ்டோமியோசிஸ். தேர் ஆர் கனெக்ஷன் ஆஃப் ஒன் பிளட் வெசல் விச் அனதர் பிளட் வெசல். ஒரு பிளட் வெசலுக்கு பதிலாக இன்னொரு பிளட் வெசல் இருந்தால் அதுக்கு பேர் அனஸ்டோமியோசிஸ். தே ப்ரொவைட் ஆல்டர்னேட் ரூட் ஆஃப் பிளட் ஃப்ளோ. ஆல்டர்னேட் பிளட்டும் இன்னொரு வழி ஆஃப் தி ஒரிஜினல் பிளட் வெசல் இஸ் பிளாக்டு. ஒரிஜினலாக போகக்கூடிய பிளட் வெசல் ஏதாவது டியூப் அடைச்சிச்சுன்னா பக்கத்தில் இன்னொரு வழியில் பிளட் டியூப் போச்சுன்னா அதுக்கு பேர் அனஸ்டோமியோசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்ட்ரிஸ் இன் ஜாயின்ட்ஸ் கண்டைன் நியூமரஸ் அனஸ்டோமியோசிஸ். ஜாயிண்டில் இருக்கக்கூடிய ஆர்ட்ரியில் நிறைய அனஸ்டோமியோசிஸ் இருக்கும். They allows the blood flow freely even one of the arteries closes during bending of joints. அதாவது நம்ம கைகால் மடக்கி நீட்டுறப்ப ஏதாவது ஒரு பிளட் வெசல் அடைச்சிக்கிச்சுனாலும் பக்கத்தில் இருக்கிற பிளட் வெசல் மூலிமா அதுக்கு ரத்தம் போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய முட்டியில் ஜாயிண்டில் நிறைய அனஸ்டோமியோசிஸ் ப்ரெசென்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் கேப்லரிஸ். Capillaries beds made up of fine networks of capillaries. Capillaries அப்படிங்கிறது சின்ன blood டியூபாக இருக்கும். The capillaries are thin walled, ரொம்ப தின்னாக இருக்கும். Consist of single layer of squamous epithelial cells. ஒரே ஒரு லேயராலான squamous epithelial cells-ஆல் capillaries present ஆகிடும். The tunica media and the elastin fibers are absent. Tunica media அதில் இருக்காது, elastin fibers அதில் இருக்காது. The capillary beds are the site for exchange of materials between the blood and the tissues. இதுதான் பிளட்டுக்கும் டிஷ்யூக்கும் நடுவில் எக்ஸ்சேஞ்ச் நடக்கக்கூடிய இடம் கேப்லரிஸ் தான். The walls of capillaries guarded by semilunar valve. கேப்லரிஸோட வால்ஸ் எல்லாம் செமிலுனார் வால்வால் கைடாக இருக்கும். இது ஒன்று மக்கள் கேட்பாங்க. The blood pressure in capillaries high but flow of the blood is mixed with oxygenated and deoxygenated blood. blood pressure அதிகமாக இருந்தாலும் ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் கேப்லரிஸில் கலக்கும், அப்போ குறைஞ்சிரும். present in capillaries. The capillary bed may be flooded with blood or may be completely or bypassed depending on the body conditions and the particular organ. capillaries ஃபுல்லாக ரத்தம் வலிஞ்சு போயிட்டுருக்கும், அது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆர்கனை பொறுத்து மாறுபடும். ஓகேங்களா, இதுதான் ஆர்ட்ரிஸ். நெக்ஸ்ட் வெயின்ஸு. வெயின்ஸ் ஆர் தின்னர் வால்ஸ். வெயின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப தின்னாக இருக்கும். தே ஆர் லார்ஜர் லியூமன் கைன்ஸ், தே ஆர் ஈஸிலி ஸ்ட்ரிக்டட். இது பெருசாக இருக்கும், ஈஸியாக மடங்கும். தே கேரிஸ் டீஆக்சிஜனேட்டட் பிளட் எக்ஸப்ட் பல்மரி வெயின்ஸ். எல்லா வெயின்ஸும் டீஆக்சிஜனேட்டட் பிளட் எடுத்து போய்டும், பல்மரி வெயின்ஸ் மட்டும் ஆக்சிஜனேட்டட் பிளட் எடுத்து. The blood pressure is low than the lumen, the wide wall which is collapsible. பிளட் ப்ரெஷர் கம்மியாக தான் இருக்கும், இதனோட வால் அடிக்கடி உடையிற மாதிரி இருக்கும். இந்த டியூனிகா மீடியஸ் ரொம்ப தின்னாக இருக்கும். வெயின்ஸ் அண்ட் ஆர்ட்ரியோல்ஸ். அன்டைரக்ஷனல் ஃப்ளோ ஆஃப் தி பிளட் வெயின்ஸ் டியூ டு தி ப்ரெசன்ஸ் ஆஃப் செமிலுனார் வால்ஸ் அண்ட் ப்ரிவென்ட்ஸ் பேக் ஃப்ளோ ஆஃப் தி பிளட். ஒரே ஒரு யூனிடைரக்ஷனல் ஃப்ளோ மட்டும்தான் இருக்குது, ஏன்னா நடுவில் செமிலுனார் வால்வ் இருக்குது, அதனால் பேக்வேர்டில் போக முடியாது. Blood samples are usually taken from the veins rather than the artery because low pressure than veins. Blood sample எல்லாமே வெயின்ஸில் தான் எடுப்பாங்க, ஏன்னா வெயின்ஸில் தான் blood pressure கம்மியாக இருக்கும்.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் கரோனரி பிளட் வெசல்ஸ். கரோனரினா ஹார்ட்டுக்கு போகக்கூடிய பிளட் வெசலுக்கு பேர் கரோனரி பிளட் வெசல்ஸ். The blood vessels supply the blood to the cardiac muscle with all nutrients, removes the waste is coronary arteries and veins. கரோனரி ஹார்ட் மசிலுக்கெல்லாம் பிளட் சப்ளை பண்ணிட்டு வேஸ்ட் ரிமூவ் பண்ணுற மசிலுக்கு பேர் கரோனரி ஆர்ட்ரி, கரோனரி வெயின்ஸ். ஹார்ட் மசில் சப்ளைட் 2 arteries, நேம்லி ரைட் அண்ட் லெஃப்ட் பல்மரி கரோனரி ஆர்ட்ரிஸ். ஒன்று ரைட் சைடில் ஒன்று லெஃப்ட் சைடில் இருக்குது. These arteries are the first branch of aorta. The arteries usually surround the heart manner is a crown. It is called as coronary artery. இது வந்து ஒரு அது என்னது தலையில் வைப்பாங்களே க்ரௌன், சரி கிரீடம் மாதிரி இருக்கும், அதனால் அதுக்கு பேர் கரோனரி ஆர்ட்ரின்னு பேர் வச்சுட்டாங்க. The right ventricle and posterior portion of the left ventricle supplied by right coronary artery. Right ventricle posterior portion of the left ventricle right coronary artery. Anterior and lateral part of the heart is ventricle supplied by left coronary vessels. சரி, ஹார்ட்டோட லெஃப்ட் சைடு எல்லாமே லெஃப்ட் சைட்லேருந்து வருது, ரைட் சைடு எல்லாமே ரைட் சைட்லேருந்து வருது. ஓகேங்களா.